ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமை தொகை குறித்து தமிழக முதல்வர் அவர்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி ஆச்சா அப்படின்னா 1000 ரூபாய் செலுத்திட்டு வந்தாங்க. இப்போ தமிழக முதல்வராக புதுசாக விஜய் அவர் பதவி ஏற்றிருக்காரு. அவர் பார்த்தா இந்த மே மாதம் 15ஆம் தேதி அமௌண்ட் கிடைக்குமா இல்லையா அப்படின்ன மாரி நிறைய பேர் பார்த்தா எல்லாருமே கேட்டு வராங்க. இப்போதைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளியின் வங்கி கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு பண்ண கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால இந்த மாதத்துக்கு நாங்கள் விரைவில் உங்களுக்கு அமௌண்ட்டு போடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதைப்படி பார்க்கும்போது மே 15 வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. பட் மே எண்டுக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்க தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டம் செயல்படுத்தப்படும், அவங்க மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு இந்த ஷார்ட் பீரியடில் பார்த்தா அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில கைட்லைன்ஸ் வைக்கணும், ஒரு சில புதிய ஜிஓ பாஸ் பண்ணணும், புதிய பயனர்களை சேர்க்கணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்காகவே ஒரு 6 மாதம் கிட்ட டைம் எடுத்துப்பாங்க. அதனால் பழைய திட்டங்கள்லாம் இப்போயே செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி செயல்படுத்திட்டு வராங்க. இன்றைக்கி கூட பார்த்தா தமிழ் புதல்வன் திட்டம், அதேமாரி புதுமை பெண் திட்டம் மூலமாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தினாங்க. அதேமாரி இதுவும் நாளைக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப விரைவில் அவங்க வரவு வைக்கப்படும், இதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கருத்துக்களை என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.